கேரளாவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தாலும் முதலமைச்சர் தேர்வில் தொடர்ந்து நீடித்து வரும் இழுபறி பல்வேறு அரசியல் விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரத்திற்கு மேலாகியும் முதலமைச்சர் குறித்து தெளிவான அறிவிப்பு வெளியாகாதது கட்சிக்குள் குழப்பம் நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. கேரள மாநில சட்டமன்றத்தின் மொத்தம் 140 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதால் மாநிலம் முழுவதும் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் பதவி குறித்த போட்டியே கட்சிக்குள் புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி அரசியலிலும் கட்சியின் தேசிய அளவிலான முடிவுகளிலும் முக்கிய பங்காற்றி வரும் அவர் கேரள அரசியலிலும் வலுவான ஆதரவை கொண்டுள்ளார். இதனால் அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான ரமேஷ் சென்னித்தலாவும் முதலமைச்சர் பதவிக்கான முக்கிய வேட்பாளராக கருதப்படுகிறார். நீண்டகால அரசியல் அனுபவம், நிர்வாகத்திறன் மற்றும் கட்சிக்குள் உள்ள ஆதரவு காரணமாக அவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாநிலத்தின் பல பகுதிகளில் அவருக்கு ஆதரவாக பதாகைகள் மற்றும் சமூக வலைதள பிரச்சாரங்களும் தீவிரமடைந்துள்ளன. இதனுடன் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்த VT சதீசனும் முதலமைச்சர் போட்டியில் பின்தங்காமல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் காலத்தில் கட்சியின் பிரச்சார முகமாக செயல்பட்ட அவர் இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார். இதனால் புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவரது ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் தேர்வை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் 3 முக்கிய அணிகளுக்கும் இடையே மறைமுக மோதல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து பதிவுகள் வெளியிட்டு வருகின்றனர். சில இடங்களில் கட்சி தலைவர்களின் ஆதரவாக வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகள் கூட அரசியல் சார்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழல் மாநில அரசியலில் கூடுதல் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. முதலமைச்சர் அறிவிப்பில் ஏற்படும் தாமதம் தற்போது மீம்ஸ் உலகத்திலும் வைரலாகி வருகிறது. கேரளாவுக்கு முதலமைச்சர் யார் என்ற கேள்வியை மையமாக கொண்டு பல்வேறு நகைச்சுவை பதிவுகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. சிலர் திரைப்பட காட்சிகளை பயன்படுத்தி கிண்டல் பதிவுகள் வெளியிட, மற்றொரு புறம் பொதுமக்களே முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருப்பது போன்ற எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் மேலிடம் விரைவில் இறுதி முடிவை அறிவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைகளில் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும் கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் சமரச முடிவு எட்டப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கேரளாவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் வட்டாரங்கள் அடுத்த அறிவிப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன.